என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது நான் மட்டும்தான். உங்களை பற்றி நான் இன்ச் பை இன்ச்சாக ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் என்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். பிறந்ததுலேருந்து என்னுடைய குடும்பம் ஃபுல்லாக விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு. அடடா அடடமழடா அடம ரொம்ப நாளாக வாழ்க்கையில் நல்லதுன்னு ஒன்றே நடக்கலை சார். எங்கள் வாழ்க்கையில் யாராவது நல்லதுன்னு ஒரு பேப்பரில் எழுதுனதான் சார் உண்டு அப்படிங்கிற மாதிரி நல்லது அப்படிங்கிறது. ஏன்னா சனி பகவான் இருந்தார், 7.5 சனியாக இருந்தார். அப்புறமா அப்படி கடந்து போனார். அவர் அப்படியே போயிட்டு இப்போ கண்டக சனியாக இருந்தார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். இப்போ தான் அந்த ஆள் விடுபட்டு 5ஆம் இடத்துக்கு யோகஸ்தானத்துக்கு போயிருக்கார். இந்த பக்கம் குரு 8ல் மறைஞ்சி இவரை வஞ்சம் தீர்த்துக்கிட்டார். போன வருஷம் ஃபுல்லாக இப்படி போச்சு. இப்போ இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் குரு 9க்கு வருகிறார். 9க்கு குரு வருவது அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். வினோத், பாக்யஸ்தானம் என்றால் அதிர்ஷ்டம். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு என்று சொல்வார்கள். அதாவது என்னன்னா, இவரை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் என்று அர்த்தம். வெட்டி படிக்கலாம் எதுவும் வேண்டாம், குரு இருக்காரு நம்பி ஊரை விட்டு போகலாம். அப்போ முன்னோர்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் 9ஆம் இடத்து குரு என்பது உங்களுக்கு அத்தனை பெரிய பலம். காட்டு வழியிலே ஒரு யானை இருப்பதை போல, யானை சவாரியை போல அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போது நீங்கள் 9ஆம் இடத்து குரு பகவான் இது வரைக்கும் லைஃப்பில் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, ஹலோ ஆமாம் நீங்கள் இந்த விருச்சிக ராசி தானே நீங்கள், ஆமாம் எஸ் சார் அப்படி எனக்கு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, என்னென்ன வேணும்னு சொல்லு. ஐயா ஒரு டக்குன்னு கேட்டால் எனக்கு வரலைங்கய்யா, ஒரு 3-4 வீடு, சரி 7-8 காரு, அப்புறம் அப்படி வாங்க சொல்லுங்கள். உண்மையிலேயே நமக்கு உண்மையிலேயே கடவுள் ஏற்ற மாதிரி திடீர்னு என்ன வேணும்னு கேட்டானா நமக்கு என்ன வேணும்னே கேட்க தெரியாது. அதான் உண்மை. நம்மளும் குரு பகவான் வந்தோடனே என்னென்ன வேணுமோ, குழந்தை வேணும், எதை கேட்டாலும் தருவார். இந்த வருடம் குரு பகவான் அனுகிரக மூர்த்தியாகி என்ன கேட்டாலும் தருவார். வந்த உடனே வேரிஸ் த விருச்சிக ராசி, வேரிஸ் எங்கே நான் பார்க்கணும், ஐ வாண்ட் டு சி அப்படின்ட்டு உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். குரு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்குறார். ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங் நீங்கள் தான். அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்ருங்க ஐயா, முழுக்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் அள்ளித்தரப்போகிறார். 5ஆம் இடத்து பார்வையாக குரு பகவான் உங்களுடைய உடம்பை தான் பார்க்குறார். அப்போ புகழேணியின் உச்சத்திற்கு செல்லுகிறீர்கள். நான் சாதாரணமாக இருந்தேன், திடீர்னு மீடியா வெளிச்சம் என் மேலே பட்டுச்சு, திடீர்னு என் பெயர் உலகம் அறியப்பட்டது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. திடீர்னு நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் சரசரன்னு வளர்ந்தது. நான் நல்லா சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் திரும்பி பார்த்தா தொட முடியாத உயரத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த குரு பகவான் உடம்பை பார்க்கறது அத்தனை நல்ல விஷயம். இதான் நடக்க போகுது. இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இல்லறம், திருமணம், அங்கே தான் ஒரு விஷயம் என்னென்னா, குரு பகவான் உடம்பை பார்த்தது போலவே அடுத்து 3ஐயும் 5ஐயும் பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மகனாய் பிறக்கும்படி. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை கிடைக்கப் போகிறது. குழந்தை 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்தை குரு பார்க்கும் பொழுது யோகங்கள் அதிகமாக போகும், நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, விரலெல்லாம் பணம், மடியெல்லாம் பணம் அப்படிங்கிற மாதிரி பறக்க போகுது. காதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? காதல் வாழ்க்கை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் டிபார்ட்மெண்ட்டு குரு தருவதில்லை, சனி தருவது. சனி 5ல் ஏற்கனவே இருக்கார். 5ல் இருக்கிற சனி 5, 6, 7 ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி காதல்லாம் வந்தாச்சு. காதல் வந்தால் தானே குழந்தை பிறக்கிறதுக்கு. ஸோ அப்போ குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து 1.5 பார்வை. இதனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, திடீர்னு ஒரு ஸ்பார்க் தொழில் பண்ணிடுவாங்க அவங்க. என்னடா கடை தொடங்கிட்டேன், ஆமாம் சார் எத்தனை நாள் தான் சார் இன்னொருத்தர் வேலை பார்த்துட்டே இருக்கிறது, அதான் முடிவு பண்ணேன், நானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் அற்புதங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது ரெஸ்டாரண்ட்டு, உணவு, பேக்கரி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப அருமையான ஒரு வருடமாக இருக்கும். இந்த வருடம் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாட போகிறாங்க. ஓகே குருஜி, கொடி கட்டி பறக்க போகிறாங்க. எவ்வளோ மார்க் ஜி? 100க்கு 200 மார்க், பிரமாதமாக இருக்கு. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார்.
எப்பவுமே நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப் போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியா எல்லாரையும் பிளஸ் பண்ண போறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர்தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்ப குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்கு. குரு நல்லா இருக்கும்போது என்ன ஆகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோசியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சார்ங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்க, எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவு கூட மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக எனக்கு இருக்குமா சார்? யார் யாரும் என்னென்னோ சொல்கிறாங்க, குரு 5ஆம் பார்வையாக பார்க்குதுன்றாங்க, உச்சம் பெற்ற குரு பார்க்குன்றாங்க. நீங்கள் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சந்தேகத்தை விட்டுறணும். கிடைக்குமானா கிடைக்கும். மூலதனம் உழைப்பு, அந்த உழைப்பை மூலதனமாக வச்சுக்கினா நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் கடனை வாங்கி நான் வியாபாரம் பண்ணட்டுமா சார்? உங்களை நம்பி தான் கடன் வாங்க போகிறேன், ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் அவஸ்தைப்பட்டுருக்கேன்னா தைரியமாக பண்ணுங்கள். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அகல கால் வைக்காதீங்க. உங்களால் என்ன சுமக்க முடியுமோ அதை சுமக்க. அதை விட்டுட்டு பாலகிருஷ்ணா ரெட்டி தான் சொன்னார்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் கடனை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. கொடுக்குற தெய்வம் ₹1 கொடுக்கலாம், ₹1,00,000 தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆகவே பொறுமையாக போங்க, நிதானமாக போங்க, சர்வ ஜாக்கிரதையாக போங்க. ஆனால் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நடக்குமா நடக்காதான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் உங்கள் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டு வருது. ஒரு ஜோதிடர் பொருத்தம் இருக்குங்கிறார், ஒருத்தர் இல்லைங்கிறார். அது என்ன, எல்லா ஃபார்முலா ஒன்று தானே சார்? அவர் ஒரு பஞ்சாங்கம், இவர் ஒரு பஞ்சாங்கம் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. எனக்கு பிறந்ததுலேருந்தே இந்த குழப்பம் தான் சார் கொல்லுது அப்படின்னா,
இந்த குழப்பெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு ஆணா இருந்தால் மனைவியும், பெண்ணா இருந்தால் கணவனும் நிச்சயமாக உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும். ரொம்ப நாளா கல்யாணமாகி குழந்தைங்க இல்ல சார். இப்ப குழந்தைங்க பிறக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஐஓஎல், ஐவிஎஃப் டாக்டர் கன்சல்டேஷன் போய் பண்ணுங்க. அவங்க மூலியமாக அவங்க சொல்ற அந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அவங்க குடுக்குற மருந்து வகையறாக்கள ஒழுங்கா எடுத்துங்க. நீங்க ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு, அது பலன் தரலன்னு தூக்கி போட்டுறாதீங்க. எதுல இருந்தாலும் நம்பிக்கை வேணும். எனக்கு நல்லதே நடக்கும். அந்த நம்பிக்கையோட செயல்படுங்க. உங்க ஜாதகத்துக்கு நல்ல படிக்கிற ஒரு ஞானம் வரணும் அப்படின்னா, கிரிவலம் போயிட்டு வாங்க. படிக்கிற குழந்தைங்க கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமி விரதம் இருங்க. அதே மாதிரி சாதாரணமா சுப பலன், இந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மாறணும் அப்படின்னா, கிரிவலம் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா? வெறுமனே கிரிவலம் போயிட்டு வந்தா உங்களுக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு வந்தா சரியா போயிடுமா என்ன? அங்க போயிட்டு நீர் தானம், நீர் மோர் தானம், அதே மாதிரி பானக்க தானம், இது எல்லாம் கொடுத்துட்டு வாங்க. இதை தானம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் குறையும், ஆயாசம் போகும், அவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதுதான் உண்மையான பரிகாரம். வேற ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்குன்னு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நான் பானகம் கொடுத்தேன் சார்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அது கொஞ்சம் புரிஞ்சுங்க. இடம், பொருள், ஏவல் இது தெரிஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, கொடை கொடுங்க, செருப்பு கொடுங்க. இப்போ மழை வந்தது, வெயிலில் சில பேர் கிரிவலம் போவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிறதுக்கு கொடை கொடுங்க. கொடை எடுத்துகிட்டு போட்டோம் சார். நான் செருப்பு கொடுக்க சொல்கிறீங்களா? கிரிவலம் போகும்போது செருப்பில் போடலாமா சார்? தப்பு இல்லை அப்படின்னா, ஊருக்கு போகும்போது போட்டு போவாங்க, இல்லை ஊர்லேருந்து வரும்போது போட்டுட்டு வருவாங்க. பாத ரக்ஷை அதை கொடுக்கும்போது கிரக பலன்கள் அவங்களுக்கு போகும், உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும். எவ்வளோ மார்க்கு சார், எவ்வளோ மார்க்கு சார், எவ்வளோ மார்க்கு சார், அந்த ஆங்ஸைட்டி இருக்குல்ல, அதுதான் விருச்சிக ராசி. 90% உங்களுக்கு நல்லதே நடக்கும், சுப விஷயங்கள் நடக்கும், அதிக வருமானம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா? நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா? இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிடுவான், ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷா வருஷம் வருமே சார், வருஷா வருஷம்லாம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான்.
அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதையே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும், அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, ஹிடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க, நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும் தேவனது அருளும் கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆன அந்த நாள்ல இருந்து சிறந்த ராஜயோக பலன்களை கண்டிப்பா கொடுக்க போறாரு. குரு பெயர்ச்சி உங்களுக்காகவே நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு குரு காலமா இருக்கு இந்த குருவுடைய பயிற்சி காலம். காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் வந்து கடக ராசி. ஸோ அந்த கடக ராசி தான் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குருவுடைய உச்ச வீடு. அவர் நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய, நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய, யோகம் மட்டும் இல்லை, அவர் தான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி தான். விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடு தனுசு ராசி, அதுதான் உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானம். அப்புறம் யோகஸ்தானம்ன்றது மீன ராசி. ஸோ இந்த 2 ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய உங்களுடைய யோகாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த பாகியஸ்தானம் அப்படின்னாலே அந்த வார்த்தையிலே தெரியுது பாருங்க. பாகியம் அப்படின்னா அதிர்ஷ்டம்.
நமக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்றதுக்கான கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். அதே இடம் தான் ஞான ஸ்தானமும் கூட. அப்போ நல்ல வழியில் நல்ல சிந்தனைகளோட ஒரு எதிர்மறையான சிந்தனைகள்லாம் தவிர்த்து நேர்மறையான செயல்களோட எண்ணங்களோட செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையே ஒரு பாசிட்டிவாக ஒரு மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகுதுன்றதை குறிக்கிறதுக்கு அடையாளமாக தான் வந்து இப்போ குருவுடைய கடகராசிக்கு அவர் என்ட்ரு ஆகிற காலத்தில் வந்து நடக்க போகுது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இதில் குறிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கடக ராசி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய உச்ச வீடு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த குரு வந்து ஒரு ராசிக்கு தன்னோட சுழற்சியை முடித்து திரும்பி வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய உங்களுடைய வெல்விஷர் அப்படின்னு விருச்சிக ராசிக்கு நம்ம முழுமையாக வெல்விஷர்னு யாரை சொல்லுவோம்னா குரு பகவான் தான் சொல்ல முடியும். அவர் வந்து முழு பலத்தையும் அடைய போகிறார். நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க, நன்மை செய்யக்கூடியவங்க, நம்மளுடைய நலன் விரும்பியாக இருக்கக்கூடியவங்க, நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக எல்லா வகையிலையும் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அது நமக்கு நல்லது இல்லையா? அந்த வகையில் குரு பகவான் பலம் பெறுறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ராஜயோகம்னு நம்ம சொல்லுவேன். குரு ஸ்தான அடிப்படையில் தனஸ்தானத்துக்கும் யோகஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்து நல்ல பலன்களை செய்வார் அப்படின்றத தாண்டி அவர் வந்து தனக்காரகனும் அவர் தான், புத்திரக்காரகனும் அவர் தான். ஸோ அப்போ பொருளாதார நிலைகள், குடும்ப நிலைகள் இதில் எல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதாவது நீங்கள் குருவுடைய உச்ச பலத்தை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க. அவர் வந்து முழு சுபகிரகம். குரு பார்க்க கோடி நன்மைன்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து குரு ஒரு தோஷமுள்ள ஒரு ஸ்தானத்தை பார்த்தாலும், குரு தோஷம் தரக்கூடிய ஒரு கிரகங்களை பார்த்தாலுமே அந்த தோஷம் விலகிறது யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு குருவுடைய பார்வைக்கு வலு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் குரு கடக ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே பார்வை கொடுக்க போகிறார். விருச்சிக ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கோடான கோடி நன்மைகளை குரு கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து கூடுதலாக உங்கள் ராசிக்கு அவர் யோகத்தை செய்வரமும் வந்துடுறாரு இல்லையா? அதனால் வந்து இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது. நீங்களே அதை பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஏன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயோட ஆதிபத்தியம் பெற்ற ராசின்றனால எல்லா விஷயங்களையும் சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இருந்தாலும் கூட நீங்கள் நம்பலாம். கண்டிப்பான முறையில் நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. எல்லா வகையிலையும் உங்களுடைய பயணங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்க போகுது, உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. நடப்பது நன்மைக்கே, நல்லதே நடக்குது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் உங்கள் மனசில் குரு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஸோ ஆரோக்கிய மேம்பாடுகள் அடையப்போகுது. பொருளாதார ரீதியான மேம்பாடுகள் நல்லா இருந்தாலே வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்லா இருப்போம் இல்லையா? ஸோ அந்த வகையில் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய குரு வந்து முழு பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சந்திரனோட வீடு. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேர் புகழும் கிடைக்கப்போகுது. அதாவது குருவுடைய பார்வை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தோஷத்தையே யோகமாக மாற்றும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ராசிக்கே ஒரு பார்வை கொடுக்க போகிறார். அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு புது பிறவி எடுத்து ஒரு புத்துணர்ச்சியோடு வந்து சிறப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை சூழலை வந்து குரு அமைச்சு கொடுக்க போகிறார். வேலை விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான பர்சனாக மாற போகிறாங்க. இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்டயே போட்டி பொறாமை பண்ணவங்க அவங்கெல்லாம் கூட தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டு ஓகே நீங்கள் நல்லா வரதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவங்க மனசுலேயுமே நல்ல மாற்றங்களோ உங்களுடைய குரு பயிற்சின்றது கொடுக்க போகுது. கூடயே இருப்பாங்க, உங்கள் வளர்ச்சி பார்த்து பொறாமப்படுற ஆட்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து எதிர்மறையான ஆட்கள். அவங்களாம் கண்டிப்பாக சொல்லணும்னா விலகிடணும். இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகிடுவாங்கன்னு தான் சொல்லணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விலகிட்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே, நல்லது நினைக்கக்கூடியவர்கள் மட்டுமே உங்கள் கூட இருப்பாங்கன்ற அளவுக்கு சொல்லலாம். அதாவது நம்ம சித்தர்கள் பாடல்கள்லாம் சொல்லுவாங்க, துஷ்டர்கள் விலகிடுவாங்க, நன்மைகள் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு குரு வரலாறுல பல நன்மைகள் நடக்க போகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தான். ஏன்னா குரு வந்து பொதுவாகவே தனக்காரகன்னா குரு பகவான் தான். உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் அவர் தான் தனக்காரகன். உங்களுக்கு உங்களுடைய விருச்சிக ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் வந்து உச்ச பலம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம், குடும்ப நிலை, உங்களுடைய வாக்கு பலிதம் எல்லாத்தையும் சிறப்பாக்கி கொடுக்க போகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய பார்வைக்கு ரொம்ப வேல்யூ இருக்குன்னு சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்கு கொடுத்த மாதிரி அதே மாதிரி உங்கள் ராசிக்கு யோகஸ்தானமான 5ஆம் இடமான குருவோட வீடு மீன ராசிக்கே குரு தன்னோட பார்வை கொடுக்க போகிறார். தன்னோட வீட்டை குருவே பார்க்க போகிறாருன்னும் போது அந்த 5ஆம் வீடு அப்படின்றது வந்து நம்மளுடைய மனோஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்துக்குரிய ஸ்தானம். ஸோ அங்கே குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னாலே வந்து உங்களுடைய பூர்வ கர்ம வினைகள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நடக்க போகுது. அது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அது மனோஸ்தானம் இல்லையா? அதனால் மனசளவுலேயுமே வந்து ரொம்ப
ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறீங்கன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். மனோஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து இப்போ 5ஆம் இடத்துல பஞ்சம சனி நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. சனி குரு தொடர்பு கிடைச்சிச்சுனாலே பொருளாதாரம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் இது எல்லாத்துலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இடமாற்றம், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் இதனால் வரைச்சு நீங்கள் முயற்சி பண்ணி கிடைக்காம இருந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் கைவிடி வரப்போகுது. பல வகையில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த குருவுடைய இந்த பயிற்சி அதாவது உச்ச வீட்டுக்கு வந்து அமரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு இருந்து உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். எல்லா வகையிலையும் நடக்கும். நீங்கள் இதுவா அதுவான்னு கேட்க வேணாம். எல்லா வகையிலையும் நடக்கும். சந்தோஷமா ஹாப்பியாக இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வர்றதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுனால உலகத்துக்கே நல்லது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கணும். குரு யார், அவர் வந்து நவகிரகங்களில் அவருடைய ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூபிட்டர் இல்லை அப்படின்னா இங்கே பூமி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே பூமியை நோக்கி நம்மளை வாழக்கூடிய இந்த பூமியை நோக்கி நிறைய விண்கற்கள், எரிக்கற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமா. அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வையினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவர் விளக்கிடுவார். நமக்கு எந்த தொந்தரவுலாம் நம்ம பார்த்துப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே தான். ஏன்னா குரு வந்து இங்கே நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சரியான இடங்களில் கிடைக்கும் போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறாங்க. நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய, சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோடு இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்தில் இருப்பார். மீனத்தில் சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்தில் இருக்கார். இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடகராசியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடகராசி மண்டலத்துக்குள்ளே குரு பகவான் வந்த பின்னாடி அவர் முழு சுபகிரகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்தில் அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்றைக்கி நாட்டாளர்களுடைய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் உங்கள் மனசுலலாம் கூட ஒரு நிதானமும் சந்தோஷமும் ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026மே நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விளக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும், ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி, சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி, இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துலேயும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்களே, அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை.
ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். முதல்ல 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகப்படியான ஒரு தோல்விகளை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் கொடுத்திருப்பார். எதிர்பாராத விஷயங்கள்ல ஏமாற்றங்கள், அந்த எதிர்பாராத விஷயங்கள் அப்படின்ற போது குடும்பம் ரீதியான விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஒரு விரக்தியான ஒரு வெறுப்போட ஒரு மனநிலை, என்ன செஞ்சு என்ன நடக்க போகுது, நம்மளுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்போட வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு திடீர் திருப்பமாக, சில இடத்துல பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆயிடும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க அவங்களோட சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதற்குண்டான ஒரு நேரம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் அலுவலக ரீதியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க தான் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ்லலாம் வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அதிகப்படியான மன உளைச்சலை கொடுத்திருப்பார் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே இதுல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த நிவர்த்தி பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே செய்யாம, நீங்க யாருக்கிட்டையுமே எதுவுமே போய் இது பண்ணாம, அதாவது எனக்கு எப்படியாவது நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் இல்லாம போகிற போக்கில் போகட்டும், அதுவா சரியாகுதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான சில மனநிலையில் இருப்பீங்க. அதே மாதிரி அந்த குரு பகவான் மாறின உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தற்காலிகமாக சரியாகிறதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகள் அப்படின்றது முழுமையாக இருக்க போது. 9ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு வளர்ச்சிகள், அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவிகளும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் மட்டும் கிடைச்சா போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதுல ஒரு சேர்த்து ஒரு பதவியும் கிடைக்கும் போது அதுல இருந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இததான் அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 3ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அந்த குரு பகவான். 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படின்றத சொல்லலாம். ஏற்கனவே அந்த குடும்பஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த உடன்பிறப்புகளும் இவங்களுக்கு எதிராக மாறி இருப்பாங்க. எவ்வளவோ அவங்களுக்காக நீங்க நிறைய செஞ்சிருப்பீங்க. ஆனா அது எல்லாத்தையுமே நன்றி மறந்து இன்னைக்கு நேரத்துக்கு அவங்க உங்ககிட்ட இருந்து அப்படியே டோட்டலா உங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது. திடீர் திருப்பங்களை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய உச்சம் பெற்ற குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார். ஒவ்வொரு இடத்திலையும் கவனமாக செயல்பட்ட போதிலும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்த அந்த குரு பகவான் இப்போ நீங்க போகிற போக்குல போகட்டும் அப்படின்ற மனம் போன போக்குல செயல்படும் போது அது நன்மைகளாக மாறுது அப்படின்னா நேரம் தான் எல்லாத்துக்குமே காரணம். பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறார். உங்களுடைய 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த புத்திர பாக்கியத்தை அந்த குரு பகவான் கொடுக்கறதுனால அந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்திற்காக காத்துட்டு இருந்த எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வராதா, அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக என் வயிற்று
வயிற்றில் ஒரு கரு உருவாகாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால கர்ப்பப்பையில எப்போதுமே ஒரு கட்டிகளோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்போ இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கடந்த காலத்துல பிரச்சனையை கொடுத்தாலும் இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகளையும் கொடுக்க போறார். ஒரு இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த கால நேரம் பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய தந்தை இல்லாம இருக்கிறீங்க, தந்தை இறந்துட்டாங்க ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி அப்படின்னா உங்க தந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்படி முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற்று வரக்கூடிய ஒரு குழந்தையாக தான் இருக்கும். ஆண் குழந்தையாக தான் மேக்சிமம் இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த இடத்துல கன்சீவ் ஆகுறீங்களோ இந்த குரு பயிற்சி அப்போ கன்சீவ் ஆகக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் ஆண் குழந்தை அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்க போது. அந்த வாரிசு பிறக்கக்கூடிய ஒரு நேரம் தலைமுறையாக அனுபவித்த சில பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடைய போகுது. சில பேருடைய ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண் சாபம் இருக்கு, ஒரு கன்னியினுடைய சாபம் இருக்கு, ஒரு கர்ப்பிணி சாபம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு வயதானவர்கள் பராமரிக்க முடியாமல் இறந்திருக்கிறாங்க. இப்படின்ற மாதிரியான தலைமுறையாக இருந்த தோஷங்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குரு பெயர்ச்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசீர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார
நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.